நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுங்க, நிறைய இடத்துல நியூ லான்ச் ஒன்று பண்ணிருக்காங்க கான்ஸ்டாயன்ல. இந்த மேட் ஃபினிஷிங்ல பிரியாணி பாட் வந்து எங்க ராஷ் குக்வேர்ல மட்டும் தான். உடம்புக்கு அவ்வளவு நல்லது, நோய் நொடி இல்லாம பாத்துக்கோ. இது ஆக்சுவலி இந்த வாட்டி எல்லாம் புதுசா வந்திருக்கு நிறைய விஷயங்கள். மல்டி பர்பஸ் ஹை ரைஸ் தவா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்னைக்காவது கொஞ்சம் அப்படி தோணும் போது பாத்தீங்கன்னா கடை நான் போற ஒரே இடம் ஒன்று ராஷ் குக்வேர், இல்லாட்டி ஏதாவது புடவை கடை. இன்னைக்கு சடனா என்னோட ஃப்ரெண்டு சாதனாவையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து பாரு உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதாவது அவ்வளோ அழகாக நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணி வந்தோம். வந்து பார்த்தோம் இன்னைக்கு இன்னும் மிராக்கலாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய திங்ஸ் பார்த்தோம், நிறைய வாங்கியிருக்கோம். வீடு 10 இல்லையோ கொண்டு போய் அடைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா ஒரு வாட்டியும் இங்கே வந்து பார்த்தா ஏதோ புதுமையாக இருக்குது, புதுசாக பண்ணுறாங்க. நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தோட இவங்க பண்ணுற ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே வச்சுட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குதுங்க. கையோடு எடுத்துகிட்டு போய் நம்மளும் 4 பேருக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நீங்க வந்திருக்கீங்க, பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? எவ்வளவு வெரைட்டி இருக்கு, கண்ணு 2 பத்தாது போல இருக்கு, அவ்வளவு வெரைட்டி இருக்கு. எல்லாத்துலயுமே ஒண்ணு பிக் பண்ணணும் அப்படிங்கிறது. என் பொண்ணுக்கு இதுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து இதை பத்தி எல்லாம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாதான். இதை சொல்ல ஆரம்பிச்ச இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா அம்மா வந்தாலே நான் டபுள் ஹாப்பி, இனிமே ட்ரிபிள் 4th டைம்ஸ் ஹாப்பி. ஸோ ரியலி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியே நம்ம ஷாப் டூர் வந்து அப்படியே எடுத்துட்டு போய் பார்க்கலாம். அவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்க பார்க்கும்போது தெரியுது. பாத்திர கடை, புடவை கடை போனாலே கண்ணெல்லாம் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். லேடிஸுக்கு வந்து வீக்னஸே இதுதான், ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஏன்னா நம்ம தானே கிச்சனுக்குள்ள மகாராணி. இதான் நான் சொன்னது கன்சா. ஓஹோ, இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நம்மளுடைய கான்சா. இவங்க தான் சொன்னாங்க இதோட மதிப்பு, பெனிஃபிட்ஸ், இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டு சில்வர், கோல்ட், சில்வர், கான்சா. ரொம்ப அந்த கோயில்ல இருக்க சவுண்ட் வீட்ல வரும். கோயில் மாதிரி தான் செட்டப் இருக்கும். கரெக்டா கொடுத்துருக்கீங்க. வா அம்மா உருளி பாயசம். வெரி நைஸ். இது வந்து நம்ம பழக்கணும்னு இல்ல, பழக்கணும். இதுலயுமே ஒரு தடவை வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆப்பச்சிட்டி தோசை தவா. தோசை தவா கான்சால. உடம்புக்கு அவ்வளவு நல்லது, நோய் நொடி இல்லாம பாத்துக்கோ. இது ஆக்சுவலி நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் சொல்றோம், பட் ஆனா அது வந்து நம்ம பின்னாடி கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் நம்ம கூடயே இருக்கும். நம்ம கூட இல்ல, ஜெனரேஷன். பணியாரம் இப்ப அந்த காலத்து ஐயங்கார் ஐயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது தீட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சம் வந்து அவ்வளவு விசேஷமானது. எதுக்கு சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அது அவ்வளவு விசேஷமான ஒண்ணு. கண்ட்ரோல் பண்ணுது. Because இது alkaline factor இருக்கு, இதுல copper is the main இருக்குறதால அப்படின்றப்ப pH level வந்து மெயின்टेन பண்றதுக்கு ரொம்பவே. அடேங்கப்பா. இந்த மேட் ஃபினிஷிங்ல பிரியாணி பாட் வந்து எங்க ராஷ் குக்வேர்ல மட்டும் தான். So nice. ஏன்னா சிலவங்க வந்து இந்த இது வேண்டான்னு சும்மா தல இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு. அது பாருங்க, அந்த காலத்துல வந்து பூசுவாங்க தெரியுமா, இட்லியும் பூசிருக்கோம் மேம். அந்த இட்லியும் பூசிருக்காங்க. அப்பலாம் போடுறதுக்கு வேர்த்து விழுகிற தண்ணி திரும்ப ஃபுட்ல விழுகும்போது ரியாக்ட் ஆக கூடாதுன்றதுக்காக இட்லியும் பூசிருக்காங்க. கரெக்ட். அது வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமா. ஏன் சொம்ப தெரியுமா? தெரியாதே. சாதனா, இது வந்து கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண ரசம் சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து மெயினே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ரசம் கொதிக்க வச்சுட்டு இந்த சொம்பை எடுத்து அந்த ரசத்துக்குள்ள போட்டுருவாங்க. ரசம் எடுத்து இதுக்குள்ள போடுறது கிடையாது, இதை எடுத்து ரசத்துக்குள்ள போட்டுருவாங்க. இப்படி போடுறது வந்து நம்ம வீட்டுல. ஆமா, அது கல்யாணம் அவ்வளவு ரசம் பண்ணணும்ல, அப்ப இதை எடுத்து அதுல போட்டுட்டா எடுத்துருவாங்க. எடுத்து அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்க, ரசத்தோட டேஸ்ட். ஏன் எனக்கு ரசம் பிடிக்குதுன்னா இதுதான் காரணம். இது டேஸ்ட் மேக்கர் போல இருக்கு. ஆமா, டேஸ்ட் மேக்கர் தான். இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க வீட்டுல வந்து ரசம் எல்லாம் பண்ணிட்டு இதுல ஊத்தி வச்சுட்டு சாப்பிடுங்களேன், வேற லெவல்ல இருக்கும். ஆனா இது அடுப்புல வச்சுட்டீங்கன்னு உருண்டை ஆயிடும். அடுப்புல வைக்க கூடாது. வைக்க கூடாதா? வைக்க கூடாது.
ஊத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொதி லைக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரே கொதி. ஆனா பெஸ்ட் வே வந்து அம்மா வேண்டாம். சொன்னாங்க. வைக்கிறது அதுதானே. ஊத்தி வச்சுட்டு மூடிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ரசம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு நல்லது உடம்புக்கு இது. ஈயச்சொம்பு. இது எல்லாமே மறந்தே போச்சு போல அதுதான் இருக்கு. இப்ப எல்லாமே திருப்பி இவங்க கொண்டு வராங்கன்னா நம்ம வந்து ஆமா. இவங்க தான் நமக்கு இப்ப கடவுள் மாதிரி. எல்லாம் அந்த நான்ஸ்டிக்க சாப்பிட்டு அதுல சாப்பிட்டு இல்லாத வியாதிகள்ல தான் எல்லாமே போய் டாக்டருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்கு மேம். அது வந்து வெள்ளியம் காரியம் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது வந்து வெள்ளியம். வெள்ளியம். இட் இஸ் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் Tin. அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இம்பியூரிட்டிஸ் வராது. இருக்காது. சோ இது வந்து வெள்ளியம். சோ அதனால அது பாக்குறதுக்கு அந்த வெள்ளி வெள்ளி மாதிரியே அந்த இருக்கும். ஷைன். இது எங்க இருந்து வருது? இது வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஏன்னா அங்க சாப்பாடு வந்து அப்படி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் ஈயச்சொம்பு கல்ச்சட்டி தான். சோ நம்ம கடையில வந்து ஒண்ணு ஒரு ப்ராப்பர் ரீஜன்ல இருந்து Correct. நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். ஏன்னா அதுக்குன்னு சொல்லி அங்கங்கதான் அதுக்கான ஸ்பெஷல். ஆமா இவங்க இருக்காங்க, ஆர்டிசன்ஸ் இருக்காங்க. அவங்களால தான் அது பண்ண அவங்களும் முடியும். தெரியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெரி நைஸ், வெரி யூஸ்ஃபுல். ஆமா. இப்போ தீபாவளி சீசன், சோ நம்மளோட கார்ப்பரேட் கிஃப்டிங்காக ஸ்டாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கோம். இது ட்ரை ஃப்ரூட்ஸ். பூஜா பாக்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓ, அஞ்சலு சோ கியூட், சோ கியூட். இவ்வளவு அழகா இருக்குல்ல? லாஸ்ட் இயர் கூட நம்ம நிறைய கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் பண்ணோம். சோ இந்த தடவை வந்து 1.5 எப்பவுமே நம்ம தீபாவளி 1.5 month பிஃபோரே நம்ம Ready ஆயிடும். பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வாட்டி So, ஒரு 500 பீசஸ் வந்து Ready ரெடி ஆயிடுச்சு. இருக்கு. டிஃபன் பாக்ஸ் சொன்னீங்க. நீங்க அங்க சொல்லும் போதே நான் ஆமா. யோசிச்சேன் கிடைக்கும் போது ஐயோ, கண்டிப்பா நீங்க ராமா. happy ஆயிடுவீங்கன்னு. இதெல்லாம் எப்படி அந்த காலத்துல எங்க பாட்டி காலத்துல எல்லாம் இருந்தது. ஒரு பாட்டி ஒரு பெரிய சொம்பு. ஆர்டிஸ்ட் கனடால. ஆமா. அந்த எல்லாமே அதெல்லாம் பித்தளை பல பளபளன்னு கோல்டு மாதிரி இருக்கும். வாரத்துல எல்லாத்தையும் எடுத்து எங்க அம்மா தேய்க்கிறது கூட. இந்த மாதிரி ஐட்டம் அப்ப கிடைக்கல. நீங்க அந்த ஏதோ வச்சிருக்கீங்களா கிளீனிங் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எங்க அம்மா அது கஷ்டப்பட்டு இன்னோவேட்டிவா இவங்களே பண்ணினது. Actually, நான் வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நிறைய பித்தளை சாமான் இந்த என் வீட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அலுமினியம் கடாய் வந்து இருக்கு. அது வந்து என் மாமியார் கொடுத்தாங்கன்றதுக்காக ஒரு ஞாபகார்த்தத்துக்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். So, மத்த எல்லாமே வந்து brass and bronze ஐட்டம் அண்ட் அயன் காஸ்ட் ஐட்டம் தான். சோ எனக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நானே ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இப்போ எங்க கடைக்கு வந்து ஒரு பிரின்சிபல் மேம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னது எப்படிமா யூஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமன் சால்ட், கோதுமை மாவு. அம்மா நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அவ்வளவு டைம் இல்ல, நீ ரெடி பண்ணி கொடுத்தனா வாங்கிட்டு போயிடுறாங்க. தட் இஸ் ஆக்சுவல் சீட். அப்போ எத்தனை பேர் இப்படி வர்க் பண்றவங்க இருப்பாங்க. அப்போ சரி ஓகே அதையே நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். அதை எடுத்துட்டு வந்தோம். ரொம்ப அழகா. வெரி யூஸ்ஃபுல். இன்னொன்னு என்னன்னா இப்ப எங்க வீட்ல வந்து அது இல்லாட்டி பாத்திரமே தேய்க்க மாட்டேங்கிறாங்க. அம்மா அது காலி ஆயிடுச்சு, அது வாங்கிட்டு வாங்கம்மா, கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னா சொல்லி அது சாப்பாடு மாதிரி சாப்பிடாதீங்கடி, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தேய்ங்கன்னா சும்மா பளபளன்னு ஒரு மாசத்துக்கு அப்படியே இருக்குது அந்த பொருள் எல்லாம். எப்பவுமே ஒண்ணு வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, அதை வந்து மெயின்டைன் பண்றதுதான். அந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுனால நமக்கு இதெல்லாம் ஈஸியா வாங்கிடும். ஐயோ அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை நம்ம பார்த்துட்டா பாத்திரம் நம்மள பாத்துட்டோம். கண்டிப்பா 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 100ல ஒரு வார்த்தை. ஆமா ஆமா, வெரி நைஸ். இந்த அஞ்சரைப்பட்டியோட வேலைப்பாடுகள் பாரு, இதெல்லாம் ஹேண்ட்மேடு. கோல்ட் மாதிரி இருக்கு. This is Pinterest அஞ்சரை பெட்டி. இது Pinterest. Yes, inspired from Pinterest. Pinterest. ஆமா ஆமா, ஆப்ல வருதே. Yes, இப்ப இது வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டப்பா இருக்கு இல்லையா, இத வந்து ஒரு கிண்ணத்துலயும் நம்ம ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம். ஈவன் ஒரு சின்ன சின்னதுமே இதே அந்த மாதிரி மாதிரி. குட்டியா இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு இது அந்த ஃபினிஷிங் வெரி நைஸ். வேற லெவல் இதெல்லாம். இதுல ரொம்ப இது வந்து யூனிக். இது வந்து ஹேண்ட்மேட், ஹேண்ட்மேட். ஃபுல்லா ஹேண்ட்லயே பண்ணது. ஈவன் ஒரு வெளியில பாக்ஸ் மட்டும் இல்ல, ஒரு உள்ளுக்குள்ள பாத்திரத்துலயும் பண்ணிருப்பாங்க. ஒரு கிண்ணத்துலயுமே அந்த ஹேண்ட்மேடிங் வர்க் இருக்கும். இவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இதுல இருக்கு இல்ல. ஆமா, அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து அஞ்சரை பெட்டியா யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு கெஸ்ட் எல்லாம் வரும்போது சப்பாத்தி ஃபுல்கா பாக்ஸஸா யூஸ் பண்ணலாம். இத வந்து தாலி கட்டோரிஸா யூஸ் பண்ணலாம். ஓ எஸ் எஸ் எஸ், வெரி ட்ரூ வெரி ட்ரூ. யா 2 in 1 மாதிரி. இல்ல 3 in 1 4 in 1 தான் இங்க வந்தா. பாத்திரம் நம்மட்ட இருக்கு. இன்னோவேஷன் நம்ம பண்றது கரெக்ட். அது மாதிரி கிரியேட்டிவிட்டி. கீழ அழுக்காகாம இருக்கிறதுக்கு இங்க பாருங்க நெட் வெல்வெட்ல கீ பாட்ஸ். நைஸ். உதவி ஸ்டாண்டர்ட். இந்த வாட்டி எல்லாம் புதுசா வந்திருக்கு நிறைய விஷயங்கள். ஆமா, ஏன்னா இப்ப தீபாவளி சீசன்ல மேம், சோ அதனால so இந்த gifting ஐட்டம்ஸ் நமக்கு நிறைய போகும்.
வீட்டுக்கு எல்லாமே இது நிறைய எடுத்துப்பாங்க. நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு. பிங்க் எல்லாம் சின்ன சின்ன. இங்க பாரு பாலாக்கு. காஃபி ஃபில்டர். நைஸ். நம்மளோட காஃபி ஃபில்டர்ஸ் வந்து இது மைக்ரோ ஹோல்ஸ், ரொம்ப மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கு. ஓகே. அது இது வந்து ரொம்ப வந்து எங்க லீனிமாக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா இவங்க வீட்டு காஃபி மாதிரி எங்குமே இருக்காது. அவ்வளவு நல்லா இருக்கும் இவங்க வீட்டு காஃபி. இப்படி அமிர்தம் மாதிரி. இது அந்த இது பூலாம் வைக்கிறதா? கும்பா கும்பா கும்பா. கும்பால தான் சாப்பிடுவாங்க. மதுரைக்காரங்க காரைக்குடி சைட்ல எல்லாம் இந்த சாப்பாடு வந்து இதுல தான் போட்டு சாப்பிடுவாங்க. கும்பா எடுங்க தான் சொல்லுவாங்க. பழைய சாதம்லாம் சாப்பிடுறதுக்கு. ஆமா. இது வந்து இது ஆக்சுவலி நியூ ஸ்டாக் மேம் இது. ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இவ்ளோ இருக்கு கும்பா இல்ல உங்க கடையில அப்படின்னு கேட்டாங்க. அதனால கும்பா வந்து வச்சிருக்கோம். கோல்டு மாதிரி இருக்கு. இதுல சாப்பிடு பழைய சாதம்லாம் இதுல சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்களேன். கோல்டு இதுல இருக்குமா? இல்ல இல்ல அந்த கலர் அப்படி பாருங்களேன். யாராவது வந்தான்னா இது தங்க கிண்ணம்லாம் வச்சிருக்காங்க வீட்டுல. தாம்பாளம். ஐயோ தாம்பாளம். வெயிட் பாரு. 8 அதுதான். நைஸ். இங்க இருக்கிற ஒரு பாத்திரமும் உண்மையிலேயே நம்ம போனதுக்கு அப்புறம் கூட நம்ம பேரன் பேத்திங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாமே. எங்க பாட்டி காலத்துல யூஸ் பண்ணதுன்னு இப்ப சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு வந்து இத பார்த்த உடனே அவ சின்ன குழந்தை ஆயிட்டா. அந்த ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த ஹாப்பினஸ் இருக்காது போல இருக்கு. அவ்வளவு ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. அதான் எங்களுக்கு பாத்திரம் அதான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பாத்திரம் புடவை நகை இது இருந்தாலே எங்க உலகம். அதுதான் எங்க உலகம் சின்னது. வந்து ஃபுல்லாவே கல் சட்டிஸ் ஃபுல்லா. கல் சட்டி. அப்படியா? அது என்னது? அது மண்சட்டி. மண்சட்டி கல் சட்டி. ஆமா. இது வந்து நேச்சுரல் ஸ்டோன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா you can cook. ஆமா. Why not we can't cook இது fish curry in this? We can cook. பட் இருந்தாலும் இது வந்து சாம்பார் அந்த கீரை பருப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு டேஸ்ட் என்னன்னா இது வந்து எடுத்த உடனே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க முடியாது. சோ இதுல வந்து நம்ம கரைச்சி விட்ட புளிக்குழம்பு, ரசம், அந்த மாதிரி பருப்பு வேக போடுறது இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். வதக்க முடியும். வெடிக்கும். ஆமா. இது வந்து கிராக் விட்டுரும். ஏன்னா இந்த ஸ்டோன் இப்ப இந்த ஸ்டோன் ஆக்சுவலி இந்த கலர்ல இருக்கு. ஒயிட். அந்த கலர்ல இந்த கலர்ல இருக்கும். ஸ்டோன் ஆக்சுவல் நேச்சர் கலர் வந்து இது. சோ இத வந்து நம்ம ஸ்ட்ரெngthen பண்றதுக்காக இது என்ன ஸ்டோன் இது? இது வந்து சோப் ஸ்டோன். கல் சட்டி. கல் சட்டி. இந்த பல்பம் ஸ்டோன் அதுக்கு பல்பகாது. அதுக்கு இல்ல அது இல்ல. இது வந்து நேச்சுரல் சோப் ஸ்டோன். இட்ஸ் ரிச் இன் மெக்னீசியம். நைஸ். சோ இந்த கலர்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம அதுல மஞ்சள் அப்புறம் விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டு ஒரு வாரம் ஊற வச்சு அப்புறம் சீசனிங். ஆமா. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே சீசன் பண்ணது. ஆமா பெரிய process. அதனால இது அப்படி லைஃப் லாங் இருக்கும். ஆமா. இந்த இது வந்து நம்ம வித்தவுட் சீசனிங் வந்து அப்படி இருக்கும். கர்ட் அப்படியே இருக்கும். பால் வைக்கிறது. பால் போட்டு ஆனா பால் கொதிக்க வைக்கலாம். பாலும் நம்ம கொதிக்க வைக்கலாம். ஆனா ஆக்சுவலி நல்லா கொதிக்க வச்சு இதுல ஊத்திட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் எடுத்துரும். கட்டியா இருக்குது. யோகட் மாதிரி. யோகட். ஆமா. கிரீக் யோகட். சோ அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது அப்படி 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 ஸ்பூன் வச்சு அப்படி கேக் மாதிரி எடுக்கணும். தெலுங்காரங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு லடக்கு இருந்தானா பிடிக்காது. கேக் மாதிரி இருக்கும். ஒரு முறுக்கச்சு நாங்க பண்ணிருக்கோம். அந்த முறுக்கச்சு பாத்தீங்கன்னா நார்மலாவே அந்த முறுக்கச்சு இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா 4 பிளேட் வரும் இல்ல 6 பிளேட் வரும். ஒரு 1.5 இயரா நான் வந்து கான்ஸ்டன்டா கஸ்டமர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும். ஸோ எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது ப்ரெஸ்ஸிங் டைப்ல ஒரு 4 விதமான மாடல் வரும், சுத்துற டைப்ல ஒரு 6 விதமான மாடல் வரும். ஸோ கஸ்டமர்ஸ் எப்படி ஆயிடுதுன்னா ரெண்டையும் வாங்குற மாதிரி ஆயிடுது. அந்த ரெண்டையுமே ஒரே ப்ராடக்ட்ல கொண்டு வர மாதிரி. ஸோ அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டருடைய மோல்டையும் சேஞ்ச் பண்ணோம். அந்த எக்ஸ்ட்ரா பிளேட்ஸுக்கும் ஃப்ரெஷ் டை போட்டோம். அது பண்ணிட்டு இப்போ காம்பாக்டா இப்போ கொண்டு வந்துருக்கோம். இப்போ 10 பிளேட்ஸ் பக்காவா இருக்கு. ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா 10 பிளேட்ஸ் வரும். 1 இடியாப்பத்துக்கே 3 தட்டு கொடுத்துருக்கோம். 3 இது ரிப்பன் பக்கோடாவா? அது ரிப்பன் பக்கோடால 2 வரும். எப்படி செட்டா கொடுத்தீங்கன்னா 4 அது 6 இது பட்டர் முறுக்கு. இது தேன் குழல். அதேதான். 9 10. ஸோ இதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இடியாப்பத்திலேயே இதுல வந்து 3 சைஸ் இருக்குல்ல, அதுல
நியூ லான்ச் ஒன்று பண்ணிருக்காங்க ஹாட் ஸ்டைல்ல. ரொம்ப அழகா உட்டன் ஹேண்டலோட மூடியோட கொடுத்துருக்காங்க. நான் தான் முதல்ல அதை வந்து ஓபன் பண்றது நானும் தான். சேர்ந்துதான் பாருங்க எவ்வளவு நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு வாட்டி கொஞ்சம் அப்படி சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்ட 10 பேர் உட்காந்தாலும் டேபிள்ல சும்மா சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கலாம். எண்ணெயும் குடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெயும் குடிக்காது. அழகா இரும்பு சத்தும் ஆபத்தோட நமக்கு வந்து சேர்ந்துடும். என்ன அழகா பண்ணிருக்காங்கப்பா. அழகா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சான்ஸே இல்லை. புரியுதா உங்களுக்கு? பாருங்க காடியோட அழகா பண்ணிருக்காங்க. அப்படி இப்படி அசையாது. இது வச்ச உடனே லொடுக்குன்னு கீழே விழுந்துரும். அந்த இதுவே வேண்டாம், டவுட்டே வேண்டாம். அப்படி போட்டா அப்படி நச்சுன்னு அப்படி நிக்க பாருங்க. அப்படி பாருங்க, அப்படி லாக் ஆயிடுச்சு. மல்டி பர்பஸ் ஹை ரைஸ் தவா. இதுல வந்து நம்ம அழகா நீர் தோசை, பெண்ணெய் தோசை, ஃபிஷ் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ரோஸ்ட், உருளைக்கிழங்கு மட்டும் இல்ல சேப்பெல்லாம் ரோஸ்ட், வாழைக்காய் ரோஸ்ட், எல்லாம் ரோஸ்ட் வந்து ரோஸ்ட் மாதிரியே வரும். அவ்வளோ அழகா வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பிடி தாங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு உடன் பிடி போட்டிருக்காங்க. சான்ஸே இல்லை. குழந்தைங்க கூட அழகா ஹேண்டில் பண்ணிடும். லைட்டான கொஞ்சம் சூடு பிடிக்கும், பட் ஆனா அழகா எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாங்க. கொஞ்சமா எண்ணெய் போட்டா போதும். நிறைய எண்ணெய் போட்டு டீப் ஃப்ரை பண்றது அதெல்லாம் வேண்டாம். ஷாலோ ஃப்ரை வந்து ஈஸியா பண்ணலாம், ஹெல்த்தியா இருக்கும். காலையில வந்து ஒரு கோயிலுக்கு போன ஃபீல் வந்துருச்சு எங்களுக்கு. சோ பாசிட்டிவா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். இது சந்தோஷம். நமக்கு எப்படி இன்னர் ஹாப்பினஸ்ங்கிறது எப்படி வரும் இல்லீங்களா? ஓ அது இது தாளிக்கிறது. எப்பா இது நான் so nice. அதாவது ஒரு விஷயமும் இங்க வந்து பார்த்து இந்த கலை நயமிக்க அது அதாவது என் மக சொல்ல என் மாப்பிள்ள வந்து அதை வந்து எடுத்து அதை அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில போயிட்டு மெனக்கெட்டு ஒன்னும் பார்த்து செய்யற ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதாவது ஒரு வேலை செய்யறோம் ஏனோ தானோலாம் இல்லாம இது யார் யாருக்கு பிடிக்கும், இந்த ஜெனரேஷன் பிடிக்கணும், அந்த ஜெனரேஷன் பிடிக்கணும், எல்லாருக்குமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு பண்றதுன்றது கிரேட். நல்லா இருக்கும். கிரியேட்டிவிட்டிங்கிறது எல்லாருக்குமே வராது. சோ அந்த ஒரு வாசம் இருக்கணும். இன்னொன்னு யான் பெற்ற இன்பம் பெறும் வையகம் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே வந்து எல்லாருமே நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் உண்மையிலேயே வெல்த்தியான ஒரு வாழ்க்கை. அது வந்து கொடுக்கறதுன்றது நிறைய பேருக்கு அந்த மனசு வராது. இப்ப நான் வந்து சந்தோஷப்படுறேன், என்னோட மக்களும் சந்தோஷப்படணும்னுட்டு ஒண்ணு பார்த்து செய்யறேன். என் ஃப்ரெண்டு மாதிரி அம்மாவோட மனசு யாருக்குமே வராது. நான் எல்லா இடத்துலயுமே சொல்லுவேன், போதும் நிறுத்து அப்படின்னுவாங்க. சோ அவங்கதான் நீ வந்து பாரு, உனக்கு பிடிக்கும், நீ பாரு. ஏன்னா எங்களுடைய வைப் வந்து வேவ் லென்த் வந்து எல்லாம் ஒன்னாவே இருக்குமா. உனக்கு பிடிக்கும், நீ வந்து பாரு. காலையிலேயே எழுப்பி கூப்பிட்டு வந்தாச்சு. நிஜமா you people made our day. So nice it is. So nice. These works made our day actually. So உங்களுக்கு வந்து சமையல் பிடிக்குமா? நான் சமையல்ல தான் my career ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்க, அதுதான் இந்த பாத்திரத்துல அந்த இது தெரியுது. உங்க அந்த இன்வால்வ்மெண்ட், அந்த எமோஷன் பாண்டிங்ங்கிறது எப்பவுமே குக்கிங்ல எப்பவுமே ரொம்ப வந்து நமக்கு கனெக்டடா இருக்கும் போது இந்த பாத்திரம் இது எல்லாமே ரொம்ப நமக்கு வந்து இட் கிவ்ஸ் so much of pleasure. உண்மையிலேயே ஒண்ணு பாத்திரத்தை நம்ம அழகா பாத்துக்கிட்டோம்னா பாத்திரம் நம்மள ரொம்ப நல்லா ரொம்ப அழகா ஹெல்தியா இருக்கலாம். அதுதான் இந்த காலத்துல வந்து ஹெல்த் மிஞ்சிருந்து வேற எதுவுமே இல்ல. ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு பொன்மொழிகள் அப்படிங்கிறது இந்த கோவிடுக்கு அப்புறமா எல்லாருமே ரியலைஸ் ஆயிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து நல்ல பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நம்ம ஜெனரேஷன் வரைக்கும் கிடையாது, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க பாட்டி காலத்துல இருந்த பாத்திரங்க கூட நான் அப்படியே வச்சிருக்கேன். இந்த கடாயி, அந்த தோசைக்கல் எல்லாம் இப்போவும் எனக்கு அது பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அது நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுங்க, நிறைய இடத்துல பாருங்க. இந்த தீபாவளி சீசன்ல வேற லெவல்ல இருக்க போறீங்க. பிகாஸ் யூ பீப்புள் ஆர் மேக்கிங் எவ்ரிபடி ஹாப்பி.